எவ்வளோன்னு ஆச்சு? 50 ரூபாய் கொடுமா. 150 ரூபாயா? புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அம்மா கட்ட வரதுக்கு உங்களுக்கு 150 ரூபாயா? எல்லாருமே 100 ரூபா தானே வாங்குறாங்க, நீங்க மட்டும் என்ன 50 ரூபாய் சேர்த்து வாங்குறீங்க? ஒன்னும் நீ அந்த காலத்திலேயே இருக்கிறியம்மா. இப்ப டீசல் விலையெல்லாம் என்ன ரேட்டு வைக்க தெரியுங்களா? நீங்க ஊரையே சுத்தி வரும்போது நான் நினைச்சேன் நீங்க நிறுத்தும் போது சேர்த்து தான் கேட்பீங்கன்னு. அங்கங்க மேம்பாலம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, ரோடெல்லாம் பிரிச்சு போட்டுக்கிறாங்கம்மா. அதனாலதான் சுத்தி வந்தோம்மா. உங்க காரணம்ல நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு, இந்தாங்க புடிங்க. மோய் நில்லுமா, மோய் நில்லுங்க. சும்மா 50 ரூபாய்க்கு சொல்லலாம் பின்னாடி வர வச்சுக்காதீங்க. சி இல்லம்மா, இந்த பேக்கு என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு. அண்ணா ஏமா 50 ரூபாய் தான் குடுக்கலல்ல, நீங்க இந்த பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, ஏன்னா திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்க? நான் உழைச்ச காசாமா உங்ககிட்ட கேட்டேன், உன் காசுக்கு நான் ஆசைப்படலாமா. ஒருத்தட்டு இருந்து 10 ரூபாய் எடுத்தா நம்ம காசு 100 ரூபாய் போயிடும். நம்மளுடைய உழைக்கிற காசு இருந்தா நமக்கு போதுமா? நீங்க கேட்ட 50 ரூபாயாச்சும் வாங்கிக்கோங்கண்ணா. இல்ல வேண்டாமா. ஏன்? நீங்க தானே கேட்டீங்க, இது நீங்க உழைச்ச காசு. நான் கேட்கும் போதே கொடுத்திருந்தா எனக்கு மரியாதை. ஆனா இப்போ